இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து யூடியூப் சர்வர்லேருந்து நம்ம டிவைஸ்க்கு வரப்போ சிங்கிள் ஃபைலாக வராமல் மல்டிபிள் பேக்கெட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகி தான் வரும். ஆல்சோ அந்த டிரான்சிட்ல வந்து அவங்க நிறைய ரவுட்டர்ஸை கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. எல்லா பேக்கெட்ஸும் சேம் பாத்தை சூஸ் பண்ணாமல் ஒவ்வொன்றும் டிஃபரெண்ட் பாத்தை சூஸ் பண்ணி தான் வரும் பேஸ்ட் ஆன் நெட்வொர்க் அவைலபிலிட்டி. ஆனால் டெஸ்டினேஷனுக்கு எல்லா பேக்கெட்டும் ரீச் ஆனதுக்கு அப்புறமா எல்லாம் ரீஅசம்பிள் ஆகி அதே ஆர்டரில் உங்களுக்கு அந்த வீடியோ ரெண்டர் ஆகும். இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வந்து டிரான்சிட் டைம்ல மல்டிபிள் பாத்தை சூஸ் பண்றது தான் பேக்கெட் ஸ்விட்சிங்னு சொல்லுவோம். இத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு ரவுட்டரோட டியூட்டி என்னன்னா, நம்ம அனுப்புற டேட்டாவ ஃபார்வர்ட் பண்றது மட்டும் இல்ல. ரவுட்டர்ஸ்லாம் ஃபுல் டைம் ஆன் டியூட்டில தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரவுட்டர வந்து புதுசா ஒரு நெட்வொர்க்ல ஆட் பண்ணோம்னா, உடனே அந்த ரவுட்டர் வந்து அதோட ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய மத்த ரவுட்டர்ஸ்லாம் யாரு? அது ஒரு ரவுட்டிங் டேபிள் போட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரவுட்டிங் டேபிள்ல என்னோட ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய மத்த ரவுட்டர்ஸ்லாம் யாரு? மத்த டிவைஸஸ்லாம் யாரு? அத ரீச் பண்றதுக்கு என்ன டைம் எடுக்குது? அதெல்லாம் ட்ராக் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்சோ அந்த டேட்டாவ வந்து அந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய மத்த ரவுட்டர்ஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விடும். ஓகே, நான் புதுசா அந்த நெட்வொர்க்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோட நெக்ஸ்ட் ஹாப்ல இந்த ரவுட்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய எல்லா ரவுட்டர்ஸ்க்குமே வந்து மத்த ரவுட்டர்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்காங்க, நெக்ஸ்ட் ஹாப்ல யார் இருக்கா, ரவுட்டர் சிக்கு போணும்னா ரவுட்டர் பி வழியா போணும். ரவுட்டர் ஏக்கு போணும்னா எந்த ரவுட்டர் நெய்பர்ல இருக்கு, யார்கிட்ட குடுத்தா அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்லாம் அவங்க அப்டேட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. இந்த ரவுட்டிங் டேபிள் அப்டேட்லாம் பீரியாடிக்கா நடந்துட்டே இருக்கும். இந்த சினாரியோ எதுக்குன்னா, எல்லா ரவுட்டர்ஸும் ஒரே நெட்வொர்க்குள்ள இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய எல்லா ரவுட்டர்ஸும் இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணி ஃபுல் ரூட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரவுட்டர்ஸ்க்கு அந்த நெட்வொர்க்கோட கிராஃபே தெரியும். இந்த ரவுட்டருக்கு போணும்னா ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன, இந்த ரவுட்டர ரீச் பண்ணா ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன, ஃபுல்லாவே அவங்க டேட்டா வச்சிருப்பாங்க. பட் ஒரே நெட்வொர்க்ல இல்லாத 2 ரவுட்டர்ஸ் கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபுல் டோபாலஜிய ஷேர் பண்ண மாட்டாங்க. என்னோட நெய்பர்ஸ் இதெல்லாம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் ஷேர் பண்ணாம, இந்த ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸஸ்க்கு வரணும்னா, இந்த பாத்த சூஸ் பண்ணணும். இந்த சர்விஸ் புரொவைடர நம்ம ரீச் பண்ணணும்னா, இந்த ஐஎஸ்பி வழியா தான் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு ஜெனரிக்கான டீட்டெயில்ஸ் தான் வச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்டா ஃபுல் டோபாலஜி எதுவுமே இருக்காது. சேம் நெட்வொர்க்குக்குள்ள ரவுட்டர்ஸ் கம்யூனிகேட் பண்றப்ப தான் ஷார்ட்டஸ்ட் பாத் எது, காஸ்ட் எஃபிஷியன்ட் எது அப்படின்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஆனா, அமாங் த டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ்ல ரவுட்டர்ஸ் கம்யூனிகேட் பண்றப்போ, அவங்க நெறைய கிரைட்டீரியா கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பிசினஸ் பாலிசி, அக்ரீமெண்ட்ஸ், ரிலையபிலிட்டி, காஸ்ட் வைஸா எது எஃபிஷியன்ட் எல்லாமே பாப்பாங்க. ஒரு சிங்கிள் அட்மின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க் டிவைஸஸ் அண்ட் ரவுட்டர்ஸ வந்து ஒரு ஆட்டோனோமஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். நம்ம காலேஜோட கேம்பஸ் வந்து ஒரு ஆட்டோனோமஸ் சிஸ்டமா இருக்கும். நம்ம ஜோன்ல இருக்கக்கூடிய ஏர்டெல் புரொவைடர் வந்து ஒரு ஆட்டோனோமஸ் சிஸ்டம். ஆல்சோ கூகுளும் ஒரு ஆட்டோனோமஸ் சிஸ்டம் தான். ஒவ்வொரு ஆட்டோனோமஸ் சிஸ்டம்க்கும் யூனிக்கா ஒரு ஆட்டோனோமஸ் நம்பர் இருக்கும். இந்த ஆட்டோனோமஸ் சிஸ்டம் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டி மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு ஹையரார்கி பேஸ்டா தான் இருக்கும். நம்ம காலேஜ் வந்து ஒரு ஆட்டோனோமஸ் சிஸ்டமா இருந்தாலும், அவங்களோட டேட்டாவ வந்து அவங்க ஏர்டெல் ஆர் சம் சர்விஸ் புரொவைடர் கிட்ட இருந்து தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ, அது லார்ஜர் நெட். இது வந்து ஒரு சப்நெட். அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, நம்ம காலேஜோட டேட்டா வந்து ஏர்டெல் ஆர் பிஎஸ்என்எல் வழியா நமக்கு வந்து மெயின் இன்டர்நெட்ட ரீச் பண்ணும். ஸோ, நம்ம காலேஜ் ஆட்டோனோமஸ் சிஸ்டம் வந்து ஏர்டெல்க்கு வந்து மந்த்லி பே பண்ணுவாங்க. அவங்க சர்விஸ யூஸ் பண்றதுனால. மெயின் இன்டர்நெட்ல மல்டிபிள் ரவுட்டர்ஸ தாண்டி வரப்போ, சப்போஸ் கூகுளோட டேட்டா வர்றதுக்கு மேபி Netflixஓட ரவுட்டர் அது யூஸ் பண்ணுச்சுன்னா, Netflixக்கு வந்து கூகுள் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, இந்த மாதிரி லார்ஜர் கம்பெனிஸ் லைக் கூகுள், Netflix அவங்கலாம் அவங்களுக்குன்னே ஒரு பிரைவேட் ஃபைபர் நெட், பிரைவேட் டேட்டா சென்டர்ஸ் எல்லா செட்டப்பும் எல்லா ஜோன்லயும் வச்சிருப்பாங்க. நம்ம சர்விஸ் புரொவைடர் ஜோனுக்குள்ளே கூகுளுக்குன்ட்டு தனி ரவுட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க டேட்டாவெல்லாம் ஷேர் பண்றதுக்காக. ஸோ தட் தே டோன்ட் ஹேவ் டூ பே எக்ஸ்ட்ரா. வித்தின் த நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்றப்போ, காஸ்ட் வைஸ் எது எஃபிஷியன்ட், ஷார்ட்டஸ்ட் பாத் எதுன்னு பார்ப்போம். அமாங் 2 நெட்வொர்க்ஸ் கம்யூனிகேட் பண்றப்போ, எந்த பாத்த சூஸ் பண்ணா தேர்ட் பார்ட்டிக்கு வந்து கம்மியா பே பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இல்ல நம்மளோட ஓன் நெட்வொர்க்லயே லாங்கர் பாத் எடுத்து யூசர ரீச் பண்ண முடியுதா? அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. ஆல்சோ இந்த மாதிரி Netflixலாம் வந்து அவங்களோட பிரீமியம் யூசருக்கு வந்து லோ லேட்டன்சில டக்குன்ட்டு டேட்டாவ டெலிவர் பண்ணணும். அத அவங்க டார்கெட்டா வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு ரவுட்டரோட ஹார்ட்வேர பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு ரவுட்டருக்கும் வந்து இன்புட் போர்ட்ஸ் இருக்கும், அவுட்புட் போர்ட்ஸ் இருக்கும். பிசிக்கல் லிங்கா கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ரவுட்டர்ஸ்க்கு வந்து இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ வயர்லெஸ்ஸா டேட்டா வந்துச்சுன்னா, அத அக்செப்ட் பண்ணி ப்ராசஸ் பண்றதுக்கு கூட வயர்லெஸ் இன்டர்ஃபேஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ரவுட்டருக்கும் இன்பில்ட் மெமரி கொஞ்சம் இருக்கும். இன்கமிங் பாக்கெட்ஸ கியூ பண்ணி வச்சுட்டு, இன்கமிங் பாக்கெட்ஸ கியூ பண்ணி வைக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என் டிவைஸ்லேருந்து இந்த ரவுட்டருக்கு நான் டேட்டா அனுப்புறேன். என்னோட பிளான் படி என் ஸ்பீட் வந்து 100 எம்பிபிஎஸ்ன்னு வச்சுக்கலாம். பட் இந்த ரவுட்டர்லேருந்து டேட்டா அவுட் சைட் போறப்போ, இந்த ரவுட்டரோட டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் வந்து 1 எம்பிபிஎஸ் தான் இருக்குதுன்னா என்ன? நான் வந்து ஃபாஸ்ட்டா டேட்டா அனுப்பிட்டே இருப்பேன். ஆனா இங்கேருந்து டேட்டா போறப்போ ரொம்ப ஸ்லோவா தான் போகும்.
மீன்வைல் நான் ஃபாஸ்ட்டா அனுப்பக்கூடிய டேட்டாவ வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக, இந்த ரவுட்டருக்கு வந்து மெமரி கொஞ்சம் இருக்கும். எல்லா ரவுட்டர்ஸ்க்கும் ஃபிக்ஸடா கொஞ்சம் மெமரி இருக்கும். அந்த பஃபர் ஃபுல் ஆனதுக்கு அப்புறமும் நான் டேட்டா அனுப்பிச்சுட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் போற பாக்கெட்லாம் வந்து ட்ராப் ஆகும். பாக்கெட் லாஸ் ஆகும். என் டிவைஸ்லேருந்து நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர்ல அந்த மெசேஜ் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயர் வரப்போ, அந்த மெசேஜ் வந்து மல்டிபிள் செக்மெண்ட்ஸா ஸ்ப்ளிட் ஆகி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சீக்வென்ஸ் நம்பர் அலாட் ஆகும். அந்த சீக்வென்ஸ் நம்பர் எதுக்குன்னா, மல்டிபிள் பாக்கெட்ஸா போறது ரிசீவரோட எண்ட்ல ரீச் ஆனதுக்கு அப்புறமா, ரீஆர்டர் பண்றதுக்கு எது ஃபர்ஸ்ட்டு, எது செகண்டுன்னு ட்ராக் பண்றதுக்காக. டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து டேட்டா வந்து நெட்வொர்க் லேயருக்கு வரப்போ, இதே செக்மெண்ட்ஸ நம்ம பாக்கெட்டுன்னு சொல்லுவோம். பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஹெட்டர்ல என்ன ஆட் பண்ணுவோம்னா, ஐபி அட்ரஸ். இந்த செண்டரோட ஐபி அட்ரஸ், என்னோட ஐபி அட்ரஸ் அண்ட் ரிசீவர் நான் யாருக்கு அனுப்புறேனோ அவங்களோட ஐபி அட்ரஸ் அட்டாச் ஆகும். அதுக்கப்புறமா லிங்க் லேயருக்கு வரப்போ, மேக் அட்ரஸ் ஆட் ஆகும். என்னோட சோர்ஸ் மேக் அட்ரஸ், என்னோட டிவைஸோட மேக் அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ்ங்கிறது ஒன் ஹாப்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். ஏன்னா, லிங்க் லேயர் வந்து இம்மீடியட் லிங்க் மட்டும் தான். நெக்ஸ்ட் ஹாப் நான் யாருக்கு அனுப்புறேனோ அதுதான். ஸோ, என் டிவைஸ்லேருந்து நான் அனுப்புறேன். என் ஃபோன் ஆர் லேப்டாப்லேருந்து அனுப்புறேன்னா, என் வீட்ல இருக்கக்கூடிய ரவுட்டரோட மேக் அட்ரஸ் தான் இதுக்கு டெஸ்டினேஷன் அட்ரஸ் அட்டாச் ஆகும். அதுக்கப்புறமா பிசிக்கல் லேயர்ல வந்து இது வந்து பிட்ஸா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் ஆகி, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் ஆகி, நமக்கு வந்து நம்ம ரவுட்டர வந்து ரீச் பண்ணும். நம்ம ரவுட்டர் வந்து அந்த பாக்கெட்ட வந்து பிரிச்சு பார்த்துட்டு, எரர் எதுவும் இருக்கா? டேட்டா லாஸ் ஆயிருக்கான்ட்டு அந்த செக் சம்லாம் செக் பண்ணிட்டு, திரும்ப வந்து லிங்க் லேயர்ல டேட்டா ஆட் பண்ணும். ஆனா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ரவுட்டர்ஸ் வந்து அந்த என்டையர் ரவுட்டிங் டேபிள வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்காது. அந்த ஜோன்ல இருக்கக்கூடியத மட்டும் தான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கும். ஸோ, இந்த ரவுட்டர்ஸ் வந்து ஓகே வாட்ஸ்அப் ரீச் பண்ணணுமா? கூகுள் ரீச் பண்ணணுமா? அப்டின்ட்டு அத ட்ராக் பண்ணாம, என்னோட சர்விஸ் ப்ரொவைடர் பக்கத்துல யார் இருக்காங்க? என் ஹோம் ரவுட்டர் என் வீட்ல இருக்கு. அப்போ என்னோட நியர்பை ஏர்டெல் ஆஃபீஸ் எங்க இருக்கோ, அந்த இதுக்கு வந்து டிஃபால்ட்டா அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிரும். நம்ம ஜோன்ல இருக்கக்கூடிய ஐஎஸ்பி தான் வந்து, ஓகே இந்த பாக்கெட் இதுக்கு வந்து டெஸ்டைன் பண்ணியிருக்கு. ஸோ, நம்ம நெக்ஸ்ட் ஹாப் யாரு? ஆன் தி வேல நெக்ஸ்ட் ஹாப் யாரு நியர்பையா இருக்கான்னு பார்த்து, அந்த நெக்ஸ்ட் ரவுட்டருக்கு வந்து அது ஹாப்பிங் பண்ணிவிடும். ஸோ, டேட்டா வந்து ஒரு ரவுட்டருக்கு வந்து ரீச் ஆகுது அப்டின்னா, அந்த இன்புட் போர்ட்ல வந்து என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த வயர்டா வரக்கூடிய அந்த சிக்னல்ஸ், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ வந்து பிட் ஸ்ட்ரீமா திரும்ப கன்வெர்ட் பண்ணும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு, தென் அந்த லிங்க் லேயர்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் அது பார்க்கும். லிங்க் லேயர டிகோட் பண்ணிட்டு, அந்த ஃப்ரேம் இன்டெகிரிட்டிய செக் பண்ணும். டேட்டா லாஸ் ஏதாவது ஆயிருக்கான்ட்டு செக் சம்ம வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, லிங்க் லேயர் ஹெட்டர் அதாவது சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ செக் பண்ணும். செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, இந்த டெஸ்டினேஷன் ஐபி யாருன்னு பார்க்கும். டெஸ்டினேஷன் ஐபி யாருன்னு பார்த்துட்டு, அதோட ரவுட்டிங் டேபிள அது வந்து செக் பண்ணி பார்க்கும். அதோட ரவுட்டிங் டேபிள்ல டெஸ்டினேஷன் இதுன்னா, அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப் இது. இந்த இன்டர்ஃபேஸ் வழியா அனுப்பணும். இன்டர்ஃபேஸ்ங்கிறது அவுட்புட் போர்ட். எந்த அவுட்புட் போர்ட் வழியா நம்ம ஃபார்வர்ட் பண்ண போறோம். அத வந்து செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்த்துட்டு, அதோட நெய்பர் யாருக்கு வந்து இந்த டெஸ்டினேஷன் பக்கமா இருக்கோ, அந்த ரவுட்டருக்கு வந்து அவுட்புட் போர்ட் வழியா அனுப்புறதுக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சுரும். சப்போஸ் அவுட்புட் போர்ட் பிஸியா இருந்துச்சுன்னா, அந்த பாக்கெட் வந்து பஃபர்ல இருக்கும். அவுட்புட் போர்ட் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா திரும்ப இங்க வந்து லிங்க் லேயர்ல டீட்டெயில்ஸா அப்டேட் பண்ணுவாங்க இந்த பாக்கெட்டுக்கு. இப்போ சோர்ஸ் மேக் அட்ரஸ் இந்த ரவுட்டரோட மேக் அட்ரஸ், தென் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து இதோட நெக்ஸ்ட் ஹாப் யாரு? இந்த மேக் அட்ரஸ். சோர்ஸ் மேக் அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து ஒவ்வொரு ஹாப்க்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா, சோர்ஸ் ஐபி அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி த்ரூ அவுட் த என்டையர் இது வந்து ஒரே அட்ரஸ் தான். சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்கெட்ஸும் டிஃபரெண்ட் ரவுட்டர்ஸ் அண்ட் பாத்த சூஸ் பண்ணிட்டு டெஸ்டினேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, டெஸ்டினேஷன்ல வந்து ரீஅசெம்பிளி நடக்கும். ரீஅசெம்பிள் ஆகி அந்த சீக்வென்ஸ் நம்பர பார்த்து, அதே ஆர்டர்ல ரீஅசெம்பிள் பண்ணிட்டு, நம்ம டிவைஸ்ல வந்து நம்மளோட அவுட்புட் ஆர் ஃபைல் வந்து ரெண்டர் ஆகும். ஃபைனல் மெசேஜ் வில் பி ரீகன்ஸ்ட்ரக்டட். சப்போஸ் ஏதாவது ஒரு பாக்கெட் மிஸ் ஆச்சுன்னா, டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து அந்த எந்த சீக்வென்ஸ் நம்பர் மிஸ் ஆகுதோ, அந்த பாக்கெட்ட ரீசெண்ட் பண்ண சொல்லி நம்மளோட ஒரிஜினல் செண்டருக்கு திரும்ப ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் கன்டினியூஸா மல்டிபிள் பாக்கெட்ஸ் வந்து மிஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, நம்ம டிசிபி என்ன சென்ஸ் பண்ணும்னா, ஓகே கன்ஜெஷன் ஏதோ இருக்கு. ஏதோ ஒரு ரவுட்டரோட ஸ்பீட் வந்து கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட கம்மி பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணும். கம்மியான டிரான்ஸ்மிஷன் ரேட்ல டேட்டா வந்து திரும்ப ரீசெண்ட் ஆகும். ஸோ இந்த பாக்கெட் ஸ்விட்சிங்ல ரவுட்டரோட 2 மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டிங், செகண்ட் வந்து ரவுட்டிங். ஃபார்வர்டிங்கிறது நெக்ஸ்ட் ஹாப் லோக்கல் டெசிஷன் மாதிரி. என்னோட இம்மீடியேட் நெக்ஸ்ட் நெய்பர் யாரு? இந்த யூடியூப் ரீச் பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஹாப் யாருக்கு குடுத்தா அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணிருவாங்க. அந்த மாரி நெக்ஸ்ட் ஹாப் கண்டுபிடிக்கிறது. தென் ரவுட்டிங் வந்து குளோபலா நம்ம பாக்கெட் சென்ட் பண்றதுக்கு முன்னாடியே ரவுட்டர்ஸ்ல அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த ரவுட்டர்ஸ் எல்லாம் ரீச் பண்றதுக்கு எத்தன ஹாப் ஆகும்? இந்த ரவுட்டர்ஸ்லாம் ரீச் பண்றதுக்கு எத்தன ஹாப் எடுக்கும்? அதோட காஸ்ட் என்ன? ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன? எல்லாமே ட்ராக் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ரவுட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. சேம் நெட்வொர்க்குக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு சில ரவுட்டிங் அல்காரிதம்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ்னா அதுக்கு டிஃபரெண்ட் ரவுட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாக்கெட் ஸ்விட்சிங்
ஸ்விட்சிங்ல ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட்னா என்னன்னா, நம்ம வந்து பாக்கெட் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம அனுப்புற பாக்கெட்ஸ் வந்து ரவுட்டர்ஸ்க்கு வந்து பிட் ஸ்ட்ரீமா தான் அரைவ் ஆகும். ரவுட்டரோட இன்புட் போர்ட்டுக்கு ஸ்லோவா வந்துட்டுருக்கும். ஆனா, அந்த ரவுட்டர் வெயிட் பண்ணும். ஓப்பன் பண்ணி பார்க்காம என்டையர் பாக்கெட் வந்து ரிசீவ் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த ரிசீவ் ஆன பாக்கெட்ட அதோட பஃபர்ல வந்து லோட் பண்ணி வைக்கும். பஃபர்ல லோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து ப்ராசஸ் பண்ணும். அந்த பாக்கெட்டோட ஹெட்டர ரீட் பண்றது, எரர் இருக்கான்னு செக் பண்றது. அப்புறம் அந்த ரவுட்டரோட ரவுட்டிங் டேபிள செக் பண்ணிட்டு, இதோட நெக்ஸ்ட் ஹாப் யாருக்கு அனுப்புனா இதோட கன்சர்ன்ட் டெஸ்டினேஷனுக்கு போய் சேரும் அப்படின்னு செக் பண்றது. இந்த ப்ராசஸிங்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஃபார்வர்ட் பண்ணும். எந்த அவுட்புட் போர்ட்டுக்கு அனுப்பணும் அப்டின்ட்டு. இதுதான் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட். இந்த மாதிரி பாக்கெட் டிரான்ஸ்மிஷன்ல 4 டைப்ஸ் ஆஃப் டிலேஸ் இருக்கு. டிரான்ஸ்மிஷன் டிலேனா என்னன்னா, நம்மளோட இன்புட் டேட்டாவ இந்த பிசிக்கல் லிங்க்ல அப்லோட் பண்றதுக்கு என்ன டைம் ஆகுது? ஹவ் ஃபாஸ்ட் வி கேன் சென்ட் த டேட்டா. இப்ப 10,000 பிட்ஸ் இருக்குன்னா, அந்த 10,000 பிட்ஸ இந்த லிங்க்ல, இந்த வயர்ட் லிங்க் ஆர் வயர்லெஸ் லிங்க்ல நான் அப்லோட் பண்றதுக்கு எனக்கு எவ்ளோ டைம் ஆகுது? அத தான் டிரான்ஸ்மிஷன் டிலேன்னு சொல்லுவோம். செகண்ட் புரொபகேஷன் டிலே. புரொபகேஷன் டிலேன்னா என்னன்னா, இந்த சிக்னல் டிராவல் ஆகுதுல்ல பிசிக்கலா, அதாவது சென்னை ஆஃபீஸ்லேருந்து டெல்லி ஆஃபீஸ்க்கு போய் ரீச் ஆகுறதுக்கு அந்த பாக்கெட்டுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? அதுதான் புரொபகேஷன் டிலே. தேர்ட் ஒன் ப்ராசஸிங் டிலே. இந்த ரவுட்டர் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது? டூ ரீட் த ஹெடர், செக் த எரர்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் ஹாப் சூஸ் பண்றது, டெசிஷன் எடுக்கிறது பேஸ்ட் ஆன் தியர் ரவுட்டிங் டேபிள். அதுக்கப்புறம் அந்த பாக்கெட்ட வந்து அவுட்புட் போர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்றது. இதுதான் ப்ராசஸிங் டிலே. தென் ஃபோர்த் ஒன் கியூயிங் டிலே. ஒவ்வொரு பாக்கெட்டையும் அந்த ரவுட்டர் வந்து அதோட பஃபர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தானே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ ப்ராசஸ் பண்ணி பாக்குது. ஸோ, ஒவ்வொரு பாக்கெட்டும் ரவுட்டரோட பஃபர்ல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது பிஃபோர் சென்டிங். அதுதான் கியூயிங் டிலே. ஒரு ரவுட்டரோட டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டியும் வேற மாதிரி இருக்கும். ஒரு ரவுட்டரோட டிரான்ஸ்மிஷன் ரேட் ஸ்லோவரா இருந்துச்சுன்னா, அதோட கியூ வந்து ரொம்ப ஃபுல்லா இருக்கும். டிரான்ஸ்மிஷன் ரேட் ஃபாஸ்டரா இருந்தா, அதோட கியூ வந்து ஃபாஸ்ட்டா வந்து கிளியர் ஆயிட்டு இருக்கும். ரொம்ப ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா, அந்த பாக்கெட் வந்து ட்ராப் ஆகும். இந்த சிச்சுவேஷன்ல அந்த டிசிபி புரோட்டோகால் வந்து என்ன பண்ணும்னா, இங்க கன்ஜெஷன் நடக்குது. ஸோ, இன்கமிங் பாக்கெட்ஸோட ஸ்பீட கம்மி பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கும். இந்த வீடியோல பாக்கெட் ஸ்விட்சிங் பத்தி பார்த்தோம். நமக்கு அரைவ் ஆகக்கூடிய பாக்கெட்ஸ் எல்லாம் ஒரே பாத்ல வராம மல்டிபிள் ரவுட்டர்ஸ் வழியா மல்டிபிள் பாத்த சூஸ் பண்ணிட்டு, நம்ம டிவைஸ்க்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா ரீஅரேஞ்ச் ஆகி நமக்கு ஃபைனலா ரெண்டர் ஆகுதுல்ல, இதுதான் பாக்கெட் ஸ்விட்சிங்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோல சர்க்யூட் ஸ்விட்சிங் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.